கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சமீப காலமாக வலைதளங்களில் இயந்திர மனிதன் என்று சொல்லப்படுகிற ரோபோக்கள் மனித குழந்தைகளை பிரசவிக்கக்கூடிய அறிவியல் முன்னேற்றம் கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டது என்றும் அது அடுத்த வருடம், அதாவது 2026 வருடத்திலே அமல்படுத்தப்படும் என்றும் செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு சிலர் இது நம்பகமற்ற செய்தி என்று சொல்லுகிறார்கள். என்னை பொறுத்தவரை இது நடந்தாலும் நாம் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இது நடப்பது சாத்தியக்கூறான ஒன்றுதான். ஏனென்றால் அவ்வளவு அறிவியல் முன்னேற்றம் மின்னல் வேகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நினைக்கலாம், இது நல்ல விஷயம்தானே, அறிவியல் முன்னேற்றம் நல்லதுதானே என்று நீங்கள் கூறலாம். அநேக தம்பதியருக்கு உடலளவில் குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய பலன் இல்லாமல் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இது உதவியாக இருக்கும். இன்னும் சிலர், எனக்கு திருமணம் வேண்டாம் ஆனால் குழந்தைகள் வேண்டும் என்ற கொள்கையோடு வாழுகிறவர்கள் ஒரு சிலர் உண்டு. அவர்களுக்கு இது உதவியாக இருக்கும். மற்றும் சரோகசி என்று சொல்லப்படுகிற, அதாவது வாடகத்தாய் முறைமைக்கு இது ஒரு நல்ல மாற்றாக ரோபோக்கள் இருக்கும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு இது ஒரு நல்ல விஷயம்தானே, எனவே இந்த வளர்ச்சி நல்லதுதானே என்று நீங்கள் நினைக்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் காண்கிற இந்த உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகளுக்கு பின்னால் காணாத உலகத்தின் தாக்கம் ஊடுருவல் உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதாவது காண்கிற இந்த உலகம் நம் கண்களால் காண முடியாத உலகத்தினாலே ஆளுகை செய்யப்படுகிறது. பூமிக்குரிய இந்த உலகம் ஆவிக்குரிய உலகத்தினால் ஆளுகை செய்யப்படுகிறது. எனவே கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த பூமியில் நடக்கிற எந்த ஒரு நிகழ்வையும் சாதாரணமான நிகழ்வு என்று எண்ணி கடந்து செல்ல முடியாது. அவற்றை வேத வசனத்தின் வெளிச்சத்தில், தீர்க்க தரிசன வசனங்களின் அடிப்படையில் புரிந்து கொண்டு அதற்கேற்ற கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் பிறருடைய வாழ்க்கையிலும் செய்கிறதற்கு நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் ரோபோக்கள், செயற்கை நுண்ணறிவு, செயற்கை கரு, செயற்கை கர்ப்பப்பை என்கிற வார்த்தைகளை நம்மால் நேரடியாக பார்க்க முடியாவிட்டாலும் இவைகளை குறித்ததான தீர்க்க தரிசன எச்சரிக்கைகள் நமக்கு உண்டு. இவை கடைசி காலத்தின் அடையாளங்களில் ஒன்றாகும். இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபம் என்பதை இவைகள் நமக்கு உணர்த்துகிறது. நாம் ஆயத்தப்படவும் மற்றவர்களை ஆயத்தப்படவும் ஓர் எச்சரிக்கை செய்தியாகவே இதை நான் பார்க்கிறேன். கடைசி காலத்தில் அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் என்று தானியேல் 12:4 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய சந்ததியில் இந்த வார்த்தை நிறைவேறிவிட்டதை நம்முடைய கண்களாலே நாம் பார்க்க முடிகிறது. அறிவியல் வளர்ச்சி நம்மால் சிந்திக்க முடியாத அளவில் மின்னலைப் போல வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் இருப்பார்கள் என்று ரோமர் 1:30 நாம் வாசிக்கிறோம். அதாவது தேவனின் வடிவமைப்பிற்கு வெளியே தொழில்நுட்பங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. காட்ஸ் டிசைன் என்று சொல்லுகிறார்களே, தேவன் ஒவ்வொரு காரியங்களையும் உருவமைத்ததின் அந்த காட்ஸ் டிசைன், அந்த வடிவத்திற்கு வெளியே தொழில்நுட்பங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டு செயல்படுகிறதை நம் கண்களின் முன்பாக நாம் காண முடிகிறது. இதைத்தான் கடைசி நாட்களிலே ஜனங்கள் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனிதன் குமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று இயேசு கிறிஸ்து நம்மை எச்சரித்துள்ளார். நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது என்று பார்த்தோம் என்று சொன்னால், நோவாவின் காலத்தில் மனித குலம் தேவனின் இயற்கை ஒழுங்கை சிதைத்து விட்டது. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி ஆதியாகமம் 6:11-12 வசனங்களிலே நாம் வாசிக்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கைக்கான தேவனின் வடிவமைப்பு என்று ஒன்று உண்டு பிரியமானவர்களே. அதை நாம் ஆதியாகமங்களின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம்.
மனிதன் தேவனை வடிவமைத்த பொழுது அவருக்கென்று ஒரு டிசைன் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையானது தேவனின் வடிவமைப்புக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். உதாரணமாக, குடும்பம் என்பது தேவனின் வடிவமைப்புகளில் ஒன்று. அது குடும்பம் என்பது, ஃபேமிலி என்பது அது ஒரு காட்ஸ் டிசைன். ஆனால் இன்றைக்கு அநேக மூமெண்ட், அநேக அமைப்புகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த குடும்பம் என்கிறதான அந்த வடிவமைப்பை புறக்கணிக்கக்கூடிய சாத்தானின் கிரியைகளை நாம் இந்த பூமியிலே நாம் பார்க்க முடிகிறது இல்லையா? இன்றைக்கு அநேக நகரங்களிலே லிவிங் டுகெதர் என்று சொல்லுகிறதான காரியங்கள் வளர்ந்து வருகிறது. அதாவது திருமணம் முடித்து கொள்ளாமல், திருமணம் என்கிற உடன்படிக்கை பந்தத்திற்குள் வராமல், கணவன் மனைவியைப் போல ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வது. இதை போல இன்னும் சில காரியங்கள் உண்டு. எனக்கு ஆணே வேண்டாம் என்று சொல்லுகிற பெண்கள் உண்டு. திருமணமே வேண்டாம், ஆனால் குழந்தைகள் தேவை, அந்த குழந்தைகளை வேறொரு வாடகை தாயின் மூலம் பெற்றுக்கொள்வது. இதை போன்ற தேவனுடைய அந்த வடிவமைப்பிற்கு வெளியிலே கிரியை செய்யக்கூடியதான கிரியைகளை நம்மாலே பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கைக்கான தேவனின் வடிவமைப்பு என்ன என்பதை நம் சங்கீதங்களின் புஸ்தகம் 139 நாம் வாசிக்க முடியும். அங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கருப்பை என்பது அது வெறும் உயிரியல் இயந்திரம் அல்ல, அது புனிதமானது. அது உயிரை பிறப்பிப்பதற்கான தேவனின் தெய்வீக வடிவமைப்பை குறிக்கிறது. ஆனால் ஒரு ரோபோ கருப்பை தேவன் விதித்ததான இந்த செயல்முறையை மனிதனால் உருவாக்கப்பட்ட இயந்திரங்களாலே மாற்ற முயற்சிக்கிறது. இது தேவனுடைய அந்த வடிவமைப்புக்கு, அதாவது இந்த காட்ஸ் டிசைன், அதற்கு எதிரான ஒரு செய்கையாகவே காணப்படுகிறது. அப்படியானால் தீர்க்க தரிசனங்களின் அடிப்படையிலே கிறிஸ்தவர்களாகிய நாம் விழித்து கொள்ள வேண்டிய, ஜெபிக்க வேண்டிய கவலைக்கிடமான சில காரியங்களை நாம் பார்க்க முடியும். 3 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, ஆதியாகமங்களின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 4 முதல் 6 வரையிலான வசனங்களில் ஜனங்கள் தங்களுக்கு பேருண்டாகும்படியாக வானத்தை எட்டும் கோபுரத்தை கட்டுவோம் என்று சொல்லி புறப்பட்டார்கள். அவர்கள் தேவனை நம்புவதை காட்டிலும் தங்களுடைய சொந்த புத்தியையும் திறமையையும் நம்பினார்கள். இது அவர்கள் தேவனுக்கு விரோதமாக செய்த ஒரு முரட்டாட்டமான செய்கை, அல்லது தேவனுக்கு விரோதமாக செய்த ஒரு கிளர்ச்சி என்று நாம் சொல்லலாம். தேவ திட்டத்தை எதிர்க்கிற ஒரு செய்கையாகும். இது தேவனுடைய பார்வையிலே அருவருப்பான ஒரு செயலாக காணப்பட்டது. எனவே தேவன் குறுக்கிட்டு அவர்களுடைய செயல்களையும் சிந்தனைகளையும் தோற்கடிக்க பண்ணினார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இதை போலவே இயந்திரம் மனித குழந்தைகளை பிரசவிக்கிறதான இந்த செய்கை மனிதன் தேவன் இல்லாமல், அல்லது தேவனுடைய திட்டத்திற்கு, அந்த தேவனுடைய வடிவமைப்பிற்கு எதிராக செய்கிறதான ஒரு செய்கையாக இருக்கிறது. இது ஒரு முரட்டாட்டம் என்றே நாம் சொல்லலாம் பிரியமானவர்களே. இரண்டாவதாக, 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்திலே 2வது அதிகாரம் 9-10 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம், அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாக சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும் என்று சொல்லி நாம் அங்கு கர்த்தருடைய வார்த்தையிலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அறிவியல் முன்னேற்றம் என்பது மனிதர்கள் சிருஷ்டிகராகிய தேவனை விட அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை நம்ப வைப்பதற்கான சாத்தான் பொய்யான அதிசயங்களை செய்கிறதற்காக பயன்படுத்தக்கூடும். எனவே
இதை நாம் எச்சரிக்கையோடும் விழிப்போடும் பார்க்க வேண்டியது நமக்கு மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. மூன்றாவதாக வெளிப்படுத்தின விசேஷங்களிலே நாம் வாசிக்கிறோம் 13வது அதிகாரம் 15வது வசனம், அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படிக்கு அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த வசனம் நேரடியாக இந்த இயந்திர கற்பப்பைக்கு நேரடியாக வசனமாக இல்லாவிட்டாலும் கூட இது ஒரு பிரதிபலிப்பு அல்லது எதிரொலி என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அதாவது செயற்கை உயிரினங்களுக்கு உயிர் கொடுக்கும் யோசனை. இது இங்கு சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தையினுடைய ஒரு எச்சரிக்கை எதிரொலியாகவே நாம் பார்க்க முடியும். இது ஒரு போலியான படைப்பு ஆகும் பிரியமானவர்களே. எனவே இந்த ஒரு செய்கை என்பது வெளிப்படையாக நம்முடைய புத்தியின் அடிப்படையில் இது நல்லது என்று நமக்கு தென்பட்டாலும் கூட ஆவிக்குரிய வகையிலே வேத வசனங்களின் அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய அறிவை ஆதாயப்படுத்தி கொண்டு ஆதாரமாக்கி கொண்டு தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் கலகம் செய்கிறதான ஒரு செயலாகவே இதை நான் பார்க்கிறேன். எனவே பிரியமானவர்களே, தொழில்நுட்பம் என்பது தீயதல்ல. தேவன் மருந்து மற்றும் குணப்படுத்துதலுக்கான ஞானத்தை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் மனிதன் தேவனை மாற்றும் போது அது ஆபத்தாகிவிடும். இதுதான் நடக்க போகிறது. இந்த விஞ்ஞான முன்னேற்றங்கள் என்ன செய்ய போகிறது? மனிதன் தேவனை மாற்றப் போகிறான். தேவனையே ரீப்ளேஸ் செய்கிறதற்கான ஒரு முன்னேற்றம் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியலின் முன்னேற்றம். எனவே இது ஆபத்தான ஒன்றாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். இது கடைசி காலத்தின் அடையாளமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் நெருங்கிவிட்டதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. விசுவாசிகள் விசுவாசத்தில் உறுதியாக நிற்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை தேவன் கொடுத்த வாழ்க்கை இது புனிதமானது. தேவனாலே நமக்கு கொடுக்கப்பட்டது. இது தயாரிக்கப்பட்டது அல்ல பிரியமானவர்களே. ஆனால் பிசாசானவன் அவனுடைய தந்திரங்களினாலே தேவனுடைய திட்டங்களுக்கு தேவனுடைய அந்த வடிவமைப்புக்கு எதிரான கிரியைகளை மனிதர்கள் மூலமாக செய்து கொண்டிருக்கிறான். ஜனங்கள் தொழில்நுட்பத்தில் நம்பிக்கையை தேடுகிறார்கள். ஆனால் உண்மையான நம்பிக்கை இயந்திரங்களில் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் வைக்க வேண்டும் பிரியமானவர்களே. சுருக்கமாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த ரோபோ கருப்பைகளின் முன்னேற்றம் இது ஒரு முன்னேற்றத்தை போல தோன்றலாம். மனித முன்னேற்றத்தின் வளர்ச்சியை என்று சொல்லி நாம் சொல்லலாம். அல்லது இது நன்மை செய்யக்கூடிய ஒரு காரியம் போல உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் தீர்க்க தரிசன வெளிச்சத்தின் அடிப்படையில் இவை மனித குலத்தின் வளர்ந்து வரும் முரட்டாட்டம் மற்றும் தேவனை எதிர்ப்பதையே காட்டுகின்றது. சிருஷ்டிகர் இல்லாமல் வாழ்க்கையை உருவாக்க முயற்சிப்பது இது நாம் இயேசு கிறிஸ்துவின் வருகையை நெருங்கிவிட்டோம் என்பதற்கான மற்றொரு அறிகுறி பிரியமானவர்களே. எனவே எச்சரிக்கையாக இருங்கள், ஜெபத்தில் நிலைத்திருங்கள், விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். சாத்தான் அல்லது பிசாசு என்கிறதின் பொருள் என்னவென்று சொன்னால், சாத்தான் என்றால் தேவனுடைய திட்டங்களை எதிர்க்கிறவன், தேவனுடைய வடிவமைப்பை சிதைக்கிறவன். அதுதான் சாத்தானுடைய வேலை. இன்றைக்கு அறிவியல் தொழில்நுட்பங்கள் அது விஞ்ஞான முன்னேற்றம் நன்மை பயக்கக்கூடிய காரியங்களைப் போல தோன்றினாலும் கூட அவைகள் நேரடியாக அந்த தேவ திட்டத்திற்கு வெளியில இருந்து தேவனையே எதிர்க்கக்கூடிய ஒரு முரட்டாட்டமான செய்கையாகத்தான் காணப்படுகிறது. எனவே எச்சரிக்கையுடன் ஜெபிப்போம், சுவிசேஷத்தை எல்லோருக்கும் அறிவிப்போம். கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. நாம் ஆயத்தமாவோம், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். மாரநாதா, இயேசு கிறிஸ்துவே சீக்கிரம் மாறும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.